பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைசூர் போயிருந்தப்போ நாங்கள் ரியோ மெரிடியன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ஹோட்டலில் எங்கள் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோட்டலில் என்டர் ஆனதும் மைசூரில் நீங்கள் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், அந்த பிளேசஸ் இந்த ஒரு ஹோட்டலில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. இந்த ஒரு ஃப்ளோரில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்னும் டிரான்ஸ்பேரண்டான அந்த லிஃப்ட் இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு ரியோ மெரிடியன் ஹோட்டல் 3 ஸ்டார் ரேட்டிங்கில் வருது. இங்கே உங்களுக்கு பார்ட்டி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது பார்ட்டிஸ், பர்த்டே ஃபங்க்ஷன் இது போல் செலிப்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. மைசூர் பேலஸாக இருக்கட்டும், இல்லை மைசூர் ஜூ, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு ஹோட்டலில் இருந்து 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளாலேயே வருது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, கான்ஃபரன்ஸ் ஹால், பூல் சைடு, கார்டன் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதுதான் நான் சொல்லியிருந்த கான்ஃபரன்ஸ் ஹால். இனி ரூம் எப்படி இருக்குது, ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். ரூமில் என்டர் ஆனதும் இது போல் ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்டான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஏசி ரூம், ஸோ ஏசி இருக்குது. ஒரு டிவி கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் கெட்டில், மில்க் பவுடர், டீ பவுடர், காஃபி பவுடர், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக ஒரு ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. வைஃபை கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்வேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது திங்ஸ் வேணும்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லாண்ட்ரி பேக், கோம்ப் இது போல், ஷவர் கேப் இது போல் டாய்லெட்ரிஸும் கொடுத்துருக்குறாங்க. பால்கனியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பூல் வியூ கிடைக்கும். மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கூட தெரியும், நீங்கள் பார்க்க முடியும். ட்ரெயின் மூவ் ஆகுறது நீங்கள் ரூமில் இருந்து பார்த்தா தெரியும். இதுதான் பாத்ரூமோட இன்சைட் வியூ. இங்கே உங்களுக்கு சோப், ஷாம்பு, பாடி லோஷன், ஷேவிங் கிட் இது போல் டாய்லெட்ரிஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்குறாங்க.
2000 ருபீஸுக்கு இந்த ஸ்டே வேர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃபோர்டபுளான ப்ரைஸில் கம்ஃபர்ட்டான ஒரு ஹோட்டல் ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒரு ஹோட்டலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஹோட்டல் உங்களுக்கு மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால ஈஸியாக பேலஸாக இருக்கட்டும் இல்லை ஜூ இதெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது போல தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டான ஒரு ஹோட்டல் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஹோட்டலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்குறாங்க. பஃபே சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டெல்லாம். இதுதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.